குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோர்த்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா, தாந்திரியம்னா என்ன, மாந்திரியம்னா என்ன, அந்த மாதிரி வித்தியாசங்கள் வந்து நம்ம பார்ப்போம். இது ஜோதிடத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் உண்டு. நான் ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் வந்து முறைப்படி வந்து ஒரு பூஜை பண்ணுறேன், முறைப்படி வந்து ஒரு தெய்வத்தை வணங்குறேன், முறைப்படி எல்லாமே ஒரு 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 முறைப்படியே கொண்டு வர்றது எல்லாமே வந்து மாந்திரியம்தான். மாந்திரியங்கிறது வந்து அதுதான் முறைப்படி குரு தீட்சை வாங்கி, குருக்கிட்ட உபதேசம் வாங்கி, அந்த தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தை எடுத்து வர்றது எல்லாமே வந்து மாந்திரியம். மாந்திரியத்தில் வந்து என்னென்னா நல்ல விஷயங்கள் வந்து அதிகமாக உண்டு. ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான். இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட்டு ரியாலிட்டி அதுதான். மாந்திரியை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆட்களுக்கும் சரி, இல்லை தாந்திரியை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் சரி, தாந்திரியம் வேறு, மாந்திரியம் வேறு. ஃபஸ்ட்டு அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அது எல்லாருக்குமே வந்து அதுதான் நல்லா அதுதான் வந்து தெரியும். என்ன நினைக்கிறாங்கன்னா, தாந்திரியம்னா வந்து மாந்திரியத்தோடு சேர்ந்தது, அது வந்து இதாக இருக்கிறதுலே வந்து ரொம்ப கெட்ட விஷயம் வந்து என்னென்னா தாந்திரியம்தான். உண்மையிலே சொல்லப்போனால் தாந்திரியம் தான் இருக்கிறதுல ரொம்ப கெட்ட விஷயம். என்னென்னா பாதுகாப்பு இல்லை தாந்திரியம். இப்போ நான் தாந்திரிய வேலைகள் பண்ணுறேன்னா எனக்கு பாதுகாப்பு கிடையாது. என்னென்னா நம்ம ரெகுலராக ஒரு விஷயத்தை பண்ணுறோம். நம்ம வந்து ரெகுலராக இப்போ இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறேன், காலையில் வந்து குளிக்கிறேன், பூஜை பண்ணுறேன், அப்புறம் வந்து கடைக்கு போகிறேன், காய்கறி வாங்கிட்டு வரேன். இது வந்து ரெகுலர் ஒர்க்கு. இதில் வந்து மறதி வராது, கண்டிப்பாக வரவே வராது. மறதிங்கிறது வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி வரும். ஏதாவது ஒரு காய் வாங்குறதுக்கு நம்ம மறந்துடுவோம். இல்லை எந்திரிக்கும் போது வந்து என்னென்னா குளிச்சுட்ருப்போம், இது பண்ணிக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மட்டும் பல் வளர்க்காம விட்டுருவோம். இது மனித வாழ்க்கையில் ஒரு சகஜமான ஒரு விஷயந்தான். எல்லார் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான். மறதிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஒரு பூஜைக்கு வந்து தேங்காய், பழம், பூ எல்லாம் வாங்குகிறோம்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் மட்டும் வாங்க விட்டுருப்போம், இல்லைன்னா ஒரு காயை மட்டும் வாங்க விட்டுருப்போம். நெய்வேத்தியத்தில் அதே தான், சமையலில் அப்படி தான். ஒரு சில விஷயங்களும் வந்து நம்ம அப்போ மறந்துடுவோம். இதை மாந்திரியத்தில் வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் தாந்திரியத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு வரும். அதனால தான் வந்து என்னென்னா தாந்திரியன்றது ரெண்டு இருக்குது. நீங்கள் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனில் போகிறேன்னா அது பேர் வந்து மாந்திரியம். நெகட்டிவ் வைப்ரேஷனில் போகிறதுனா அது பேர் தாந்திரியம். தாந்திரியத்தில் இருக்கவங்க வந்து தெய்வ பலம் வந்து கம்மி, மாந்திரியத்தில் இருக்கவங்களுக்கு வந்து தெய்வ பலம் வந்து அதிகம். இது தெய்வ பலம் அதிகம், ஆன்மீக பலம் அதிகம், ஆத்ம சக்தி வந்து அதிகம். தாந்திரியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா தேவையான பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும். இதுலேயும் மந்திரம் இருக்குது, இதுலேயும் மந்திரம் இருக்குது. பட் இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பாதிப்பு இருக்காது. இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. தாந்திரியம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. என்ன சார் இப்படிலாம் பயமுறுத்துறீங்கன்னா அதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து மேடையில் வந்து தாந்திரிய பரிகாரங்கள், தாந்திரிய இதெல்லாம் சொல்கிறாங்க. பட்டு அது கரெக்டாக கடைப்பிடிக்கணுமே. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக அதை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் தாந்திரியத்தில் வந்து வீட்டுக்கு வந்து செல்வம் சேர்றதுக்காண்டி ஒரு தாந்திரியத்துக்கு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா வீட்டை சுற்றி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். உப்பு வைக்கணும், எடுக்கணும், எலுமிச்சம்பழம் வைக்கணும், எடுக்கணும். அது ரெகுலராக மாற்றணும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் உப்பு மாற்றியே ஆகணும். கம்பல்சரி நீ பண்ணியே ஆகணும். தாந்திரியத்தில் பொறுத்த வரைக்கும். மாந்திரியத்தில் அந்த மாதிரி கிடையாது. மாந்திரியத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணால் மட்டும் போதும். தாந்திரியத்துனா இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இது லட்சுமி தாயாரோட இதை வச்சு தாந்திரிய ஒரு வேலையை பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா கெட்டது வீட்டுக்குள்ளே வரும். கெட்டது வீட்டுக்குள்ளே வந்துட்டு அது வந்து நான் தான் லட்சுமி தாயார், என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் பணம் கொடுக்கும். ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து பணம் கொடுக்குற மாதிரி தெரியும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது கெட்டதாகவே மாறிடும். அதனால தான் சொல்கிறேன், தாந்திரியம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அது வந்து முறைப்படி வந்து யார்கிட்ட வந்து குரு மூலமாகவோ ஒரு இது மூலமாக தான் வந்து ஒரு அறிவுரைகள் வாங்கி பண்ணணும். அறிவுரைகள் வாங்காமல் எதுவுமே நம்மளாக எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடும் தாந்திரியம் தான்.
ஆனால் ரிஸ்க் அதிகம், சைடு எஃபெக்ட் அது வந்து அதிகம். அதனால தான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து மேடையில் பேசுகிற கேட்டு நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பண்ணிடக்கூடாது. டக்குன்னு வந்து எந்த ஒரு முடிவு யாராவது அறிவுரை கேளுங்க, தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி தாந்திர முறை சொல்லியிருக்காங்களே இதை பண்ணலாமா எடுக்கலாமான்னு. மாந்திரியத்தில் வந்து நீங்கள் பூஜையே வைக்க வேணாம். நீங்கள் தேங்காய் தலை பூ அந்த இது படையல் கூட வைக்க தேவையில்லை. தெய்வத்துக்கு வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் போட்டால் போதும். நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ, சுத்தமான நல்லெண்ணெய் விளக்கு இல்லைன்னா நெய் விளக்கோ போட்டு மனசார வேண்டிட்டு ஜபமாலையை உருட்டினா போதும். அது சித்தி ஆகும். அந்த மந்திரம் வந்து சித்தி ஆகும். இல்லை உபாசனம் பண்ணுறீங்கன்னா அந்த உபாசன தெய்வம் வந்து உங்கள்கிட்ட வரும், உங்கள் கூடவே இருக்கும். அது மாந்திரிகம். தாந்திரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நெகட்டிவ் அதிகம். ஷார்ட்கட் மெத்தட்னால தான் வந்து என்னென்னா சைடு எஃபெக்டை வந்து அதிகம். முறைப்படி பண்ணணும். அந்த முறை தவறும் போது இல்லை ஏதாவது ஒரு பொருளை மறக்கும் போது தான் ரொம்ப எஃபெக்ட் அதிகமாகும். அப்படியே ரிவர்ஸ் டைப்பு. இது எப்போ வந்து அதிகமாக பண்ணக்கூடாதுன்னா, கிரகங்கள் வந்து என்னென்னா எப்போயாச்சும் ஒரு வாட்டி வந்து கிரகங்கள் வந்து வக்கரம் ஸ்டார்டிங் ஆகும் போதும் பண்ணக்கூடாது. அந்த கிரகம் அதாவது இப்போ வந்து சுக்கிர வக்கரமாக இருக்குன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை பற்றி செல்வ வளத்தை பற்றி தாந்திரியம் பண்ணக்கூடாது. இது கிரகத்தில் பண்ணும்போது. இப்போ வந்து நான் தொழில் வளம் பண்ணணும், தொழில் இது வந்து பண்ணணும், தொழில் விஷயமாக ஒரு தாந்திரிக விஷயம் பண்ணுறேன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. இது பயங்கரமாக பாதிப்பு கொடுக்கும். இது வந்து யாருமே வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்குவாங்க. எனக்கு தெரிந்த உண்மைகள் ஒரு சில உண்மைகள் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் வீடியோவில். அது நீங்கள் வந்து நாசுக்காக புரிஞ்சுக்குங்க. யாரோ மேடையில் சொல்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் இது பண்ணாங்க. யார்கிட்டயா கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. யாராவது ஒரு ஆள் வந்து மந்திரம் போடுறாருன்னா அந்த மந்திரத்துக்கு என்ன மீனிங்னே தெரியாது. நிறைய பேர் மந்திரம் கிடச்சிருச்சு, ஏன்னா வந்து வராயி தாய்க்கு வந்து மந்திரம் கிடச்சிருச்சு, காளி மாதாவுக்கு வந்து மந்திரம் கிடச்சிருச்சு, லட்சுமி தாயாரோட மந்திரம் கிடச்சிச்சு, சரஸ்வதி தாயாரோட மந்திரம் கிடச்சிச்சின்னா நீங்கள் உட்காந்து உருட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்குன்னு ஒரு முறைகள் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முறை உண்டு. எல்லாருக்கும் வந்து குரு அறிவுரை வேணும். குரு அறிவுரையோ குரு ஆசி இல்லாத வித்தை வந்து பலிக்காது. ஓகே மக்களை, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக நன்றி, வணக்கம்.